அவங்க டயட்டில் டேட்ஸும் மாதுளம்பழமும் ரெகுலராக இருக்குது. அது மஸ்ட்டாக இருக்குது இது ரெண்டுமே. அப்புறம் ஸ்பைனலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த உளுந்தங்களி இது பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணி தராங்க. அப்புறம் அந்த பிளாக் கிரேப்ஸ் டெய்லியும் அது நான் சும்மா உட்காந்துருந்தா கூட என்னோட மாமியார் எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 வாயில் போட்டுட்டு இதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே டிவி பாரு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. என்னோட ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா எனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல. இது சாப்பிட்ணும் அந்த கிரேவிங்ஸ் வந்து எனக்கு ஸ்வீட் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்வீட்ஸ் சாப்பிட எவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டே இருக்கேன் நான். அதுதான் அந்த ஒரு விஷயம் இருக்குது. பட் ஏதாவது வேணுமான்னு யாராவது கேட்டால் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்ல தெரியல. பட் எல்லாமே கிடச்சிருது சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த டைமுக்கு. அதனால நல்லபடியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில்? ஸ்பைசி ஐட்டம்ஸ் தான், நெஞ்சு எரிச்சல் தான் ஜாஸ்தி இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடாம இருக்கிறது. இன்னொன்று வந்துட்டு அதுதான் கீழே உட்காந்து எந்திரிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லாரும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.